நேரத்தை சுழல வைக்கிறான். அல்லாஹ் தேவையான மழையை கொண்டு வர்றான். நாம பண்ணவே இல்லை. எந்த ஜனாதிபதிமார்கள் இதை பண்ணல. யாரு கையில ரிமோட் இல்ல. இது எல்லாம் செய்த ரப்புல் ஆலமீனை பார்க்க போகிற நாள் அவன் வரப்போகிறான். வந்தான், எல்லாரும் மூர்ச்சிட்டு விழுந்துருவாங்க. ஏண்டா ரப்புல் ஆலமீனுடைய வருகை, நாமெல்லாம் சின்னவங்க. அவன் வந்து அந்த அரிசில நிக்கிற நேரம் எல்லாரும் மூர்ச்சிட்டு விழுந்துருவாங்க. பெருமானார் சொன்னார்கள், நான் எழும்பி பார்ப்பேன் என்றாங்க. முதலிலே ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் இப்ராஹிம் நபி என்றாங்க. கௌரவிக்கப்படுகிறவர் அவரு. ஆடை கொடுத்து அணிவிக்கப்படுவார். எல்லோரும் நிர்வாணமாக நிற்கிற நேரம், இந்த மூர்ச்சிட்டு விழுகிற நேரம் முதலிலே எழுப்பப்படுபவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் போய் சொல்லுவாரா? சொல்லுங்கள், நடக்குமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மீது ஆணையாக நடக்க போகிறது. பெருமானார் எழுந்து விட்டு சொன்னார்கள், நடக்க போவதை எல்லாம் நாம் சொல்லுகிறோம், நானா கற்பனை பண்ணி சொல்லவில்லை, இதுதான் என்றார்கள் பெருமானார். தன் வாழ்க்கையை அத்தனையும் அர்ப்பணித்து விட்டு சொன்னார்கள் பெருமானார். ஒரு குடிசையில் வாழ்ந்து விட்டு சொன்னார்கள் பெருமானார். இரவானால் நடு நிசையில் எழுந்து காலெல்லாம் வீங்குற அளவுக்கு நின்று தொழுது தேம்பி தேம்பி அழுது கண்ணீர் வடித்த பெருமானார் சொன்னார்கள், இதற்கு பிறகு என்ன நடக்கும்? இதற்கு பிறகு என்ன நடக்கும்? என்னுடைய அருமையான கொண்டச்சி மக்களே, அந்த சபையிலே நானும் நீங்களும் நிப்பாட்டப்படுகிற நேரம் எவ்வளவு பயங்கரம். எல்லோரும் மூர்ச்சிட்டு விழுந்த பிறகு பெருமானார் எழும்பி நிற்பார்களே, அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு கதை சொன்னார்கள். அந்த நாளில் நான் எழும்பி நிற்கிற நேரம் மூசாவை நான் பார்ப்பேன் என்றார்கள். அரிசின் ஒரு ஓரமாக மூசா நின்று கொண்டிருப்பார். முதலிலே நான் எழுந்தேனா மூசா எழுந்தாரான்னு எனக்கு தெரியாது. சில வேளை இந்த உலகத்தில் மூசா ஒரு தடவை மூர்ச்சிட்டு விழுந்தார். அல்லாஹ்வோட பேசினார் மூசா அலைஹிஸ்ஸலாம். கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. அல்லாஹ் மூசா நபியோட பேசினா, மூசா அல்லாஹ்வோட பேசினார். அல்லாஹ் கொஞ்சினான் என்று சொல்லலாம். அல்லாஹ் அவரை கூப்பிட்டு மலைக்கு மேல கூப்பிட்டு ஒரு நெருப்பு பத்திரத்தை பார்த்து அவர் வந்தார். யா மூசா, அல்லாஹ் கூப்பிட்ட ஃபஹ்லா அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவா. செருப்ப கழட்டுங்க மூசா. ஒரு நடு நிசையில ஒரு மலைக்கு மேல நெருப்பு பத்துது. வைஃபோட போகிறார், பிள்ளைகளோட. எங்கேயோ நெருப்பு பத்துற நேரம் அவர் கல்வி பறி போகுது. அவர் சொல்றாரு, கொஞ்சம் நில்லுங்க, அந்த நெருப்பு கிட்ட நான் போயிட்டு வரேன், எனக்கு தெரியல, நெருப்பு கிட்ட நான் போகணுமா, கொஞ்சம் நில்லுங்க. அவர் சொல்ற வார்த்தை, இன்னி ஆனஸ்துனாரன், என் கல்வி பறி போயிருக்கிறது, அங்க நான் போகணும் என்றார். மலைய ராத்திரியில இந்த லைட் இல்ல, எந்த வெளிச்சம் இல்லாம மலை ஏறிட்டார். மலைக்கு மேல ஏறது நீங்க நடுநிசையில டார்ச் இல்லாம சாதாரணமாக இங்க இருட்டுல இங்க நாங்க நடக்க பார்ப்போம், முட்டி விழுந்துருவீங்க. அவர் நிலா வெளிச்சம் மட்டும் இருக்கிற நேரம் அந்த மலையில ஏறார். அவருக்கு தெரியல அவர் ஏன் ஏறார் என்று. அவர் கல்வி அந்த நெருப்பை பார்க்கிற நேரம் போகணும் என்று துடிக்குது. அது துடிப்பு அவருக்கு வருகிறது. ஒரு இளைஞ ஒரு யுவதியை பார்க்கிற நேரம் இவங்க திருமணம் முடிக்கணும்னு ஆசை வர்ற மாதிரி. அதுக்கு தான் ஆனஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இன்னி ஆனஸ்துனாரன். அவர் அங்க போறார். போனா அந்த நெருப்புக்கு பத்தரை இடத்துக்கிட்ட போனா வெளிச்சமா இருக்குது. அந்த நடு நிசையில அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். யா மூசா லா தஹஃப், பயப்படாதீங்க மூசா, காலில் செருப்பு போட்டிருக்கிறீங்க, ஃபஹ்லா அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவா. இது துவா என்ற பரிசுத்தமான பள்ளத்தாக்கு. செருப்பை கழட்டுங்க, செருப்பை கழட்டுங்கன்ட்டான். செருப்பை கழட்டிட்டாரு. நடு ஜாமம். யாராவது கத்தினா பயப்படுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மாவே பயப்பட்டவர். அல்லாஹ் கேட்கிறான், ஏ மூசா. அவர் பார்க்கிறார், சத்தம் வருவது. என்னப்பா ஒரு மலை உச்சில நெருப்புக்கு பக்கத்துல என்ன சத்தம் வருவது? அல்லாஹ் சொல்ற, நான் தான் ரப்புல் ஆலமீன், சுப்ஹான ரப்பி. அல்லாஹ் பேசுறான். பேசிட்டு கொஞ்ச நேரமா அல்லாஹ், அதெல்லாம் நீங்க குர்ஆன்ல போய் படிச்சு பாருங்க, எப்படி கொஞ்சம் பாருங்க. மூசா, உன் கையில என்னப்பா இருக்குது? அல்லாஹ்க்கு தெரியாத கையில என்ன இருக்கேன்? கையில கம்பொண்டு வச்சிருக்கிற ஒரு கைத்தடிய. ஹியா அசாய. அவர் மயங்கிட்டாரு. ஒரு பொடியா ஒரு பொம்பளை புள்ளையோட பேசுறாங்கன்னு வைங்க. பேசினா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் விட்டு பாருங்க பாப்போம். எழுப்பி போயா சொன்னாலும் எழுப்பி போக மாட்டான், மயங்கிட்டான். அவனுக்கு என்ன பேசுறேன்னு தெரியாது. மூசா நபிட்ட அல்லாஹ் கேட்கிறான், கையில என்னன்னு. அவர் என்ன சொல்லிருக்கணும் பதில்?
என் கையில கைத்தடி என்னணும். அவர் சொல்றாரு, அது கைத்தடியா அல்லாஹ், என் கையில வச்சது பயம் நீங்கிட்டு பேசுறாரு. கைத்தடி இதுல என்ன பண்ணுவீங்க? கை என்ன அல்லாஹ் கேட்கல. இது கைத்தடி, நான் இலக்கொலையெல்லாம் பறிச்சு ஆடுக்கு போடுவேன், சில வேளையில சாஞ்சு தூங்கிடுவேன். விளக்கம் சொல்றாரு. அல்லாஹ் கேட்டது என்னன்னு மயங்கி பேசுறார். இதுதான் அல்லாஹ் மூசா நபியோட பேசினது. இந்த உலகத்தில் ஒரு அடியானோடு அல்லாஹ் அந்த சத்தம் மூலமாக பேசினது. அது சுப்ஹானல்லாஹ். இதனால அல்லாஹ் ரசூலா சொன்னாங்க, மூசா அல்லாஹ்வோட பேசினார், அல்லாஹ் மூசாவோட பேசினார். இப்படி பேசுற நேரம் ஆசை கூடிட்டு ஒரு நாள் அல்லாஹ்வோட இவர் பேசுற நேரம் சொன்னார், யாரும் எனக்கு உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும் யா அல்லாஹ். பேசி மட்டும் பத்தாது பார்க்கணும். அல்லாஹ் சொன்ன, மூசா என்ன நீ எப்படி பார்க்க போற? பார்க்க இயலாது, உன் கண்ணால என்ன பார்க்க இயலாது மூசா. அந்த வெயிட் உன் கண்ணுக்கு இல்ல. நீ என்ன பார்க்கணும்னா முதல்ல இந்த மலையை பாரு, என் தஜல்லி அனுப்புவேன், அதை பார்க்க முடியும்னா என்ன பாப்பா என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்க்கிறாரு. மூசா ஷைகா, அனுப்பின தஜல்லியில மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் இந்த கதையை சொல்லி காட்டி சொல்றாங்க, அன்றைக்கு மூசா மயங்கி விழுந்ததுனால இந்த சபையில மயங்கி உழவில்லையாண்டு எனக்கு தெரியாதுன்றாங்க. தெரியாது. நான் எழும்புற நேரம் மூசா ஒரு ஓரமா அரிச பிடிச்சு எழும்பி நிற்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சி நடக்கிற நேரம் நானும் நீங்களும் மயக்கத்தில் இருப்போம். இப்ப நாம படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இது நடக்க போகிறது, அல்லாஹ் வரப்போகிறான். அப்ப எங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஏனென்றா அப்ப யாரும் விழிச்சிருக்க மாட்டோம், நாம எல்லாம் மயக்கத்தில் இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா மூர்ச்சை தெளிய ஆரம்பிக்கும், நான் இப்ப ஷார்ட்டா சொல்கிறேன். விசாரணைக்கு முன்னாடி நிறைய இருக்கிறது, அது எதுவுமே சொல்லாமல் நேரடியாக விசாரணையை சொல்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா விசாரணை ஆரம்பிக்க போகிறான். நாகிசூரு ஊசியும் இந்த ரப்பியும் ரப்பனா அப்சர்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்ற, நபியே அந்த பாவிகளை நீங்க பாப்பீங்க, பாவிகளுடைய தலைகள் இப்படி நிற்கும். குற்றவாளி குற்றத்தை ஏற்றுக்கொண்ட தலை குனிஞ்சிரும். நாகிசூரு ஊசியும் இந்த ரப்பியும், அவருடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை குனித்தவர்களாக நிற்பார்கள். ரப்பனா எங்களுடைய ரப்பே, அப்சர்னா அத்தனையும் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், வஸமிஅனா அத்தனையும் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ், ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு வரோம். உலகத்துல கொஞ்சம் கொண்டச்சிக்கு அனுப்பு யா அல்லாஹ், திரும்ப மன்னாருக்கு அனுப்பு யா அல்லாஹ், துனியாக்கு அனுப்பு யா அல்லாஹ், நான் எல்லாருக்கும் தர்மம் கொடுக்கிறேன் யா அல்லாஹ். கேட்பாங்களாம், புலம்புவாங்களாம். அந்த சபையிலே அப்படி யாராவது புலம்பினா பாவிகள் தான் புலம்புவார்கள். எங்க வாயில் அது வந்துடக்கூடாது. பயங்கரமான நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பம் குடும்பமாக நிற்கிறோம், குடும்பமாக கொத்து கொத்தாக ஜன்னாவுக்கு போவோமா தெரியாது. விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது. அந்த விசாரணைக்காக வேண்டி எல்லாரும் நிற்கிற நேரம் எவ்வளவு சத்தம் கேட்கும் தெரியுமா? கோடான கோடி மக்கள் நிற்கிற நேரம் எப்படி சத்தம் கேட்கும் நினைக்கிறீங்க? ஒரு சத்தமும் கேட்காது. ஓ ஹஷியத்துல் அஸ்வாத் லிர்ரஹ்மான், எல்லா சப்தங்களும் ரஹ்மானுக்கு முன்னாடி அடங்கி போய்விடும். வலா தஸ்மோ இல்ல ஹம்சா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மனிதர்கள் நிக்கிற நேரம் அந்த கால கொஞ்சம் அங்கலங்களை ஆக்கப்போக்களை கேட்கிற சத்தத்தை தவிர எந்த சத்தமும் கேட்காது. ஃபிரௌன் அங்க நிற்பான், எல்லா ஜனாதிபதிமார்கள் நிற்பார்கள். ரஹ்மான் கொஞ்சம் கோபத்தோட இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்றைக்கு அல்லாஹ் கோபத்தோட பேசுவான். இப்ப அல்லாஹ் கோபமா இல்ல, ஐனல் ஜப்பார், எங்கடா அந்த ஜப்பார்கள் நல்லா கேட்பான், எங்கடா துடிச்சவங்க என்னன்னு கேட்பான். விசாரணை தொடங்க போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விசாரணையில என்னெல்லாம் கேட்கப்பட போகிறது, நாமெல்லாம் தயாரா? அன்பான தாய்மார்களே, அண்டை வீட்டாரை பத்தி பேசுனீங்களா? தயவு செய்து இன்றைக்கு அந்த பாவ மன்னிப்பை கேளுங்க. இறைவா, யாரையும் பத்தி பேச மாட்டேன் அல்லாஹ், யாருடைய குறையும் இன்னொருவருக்கு சொல்ல மாட்டேன் அல்லாஹ், புறம் பேச மாட்டேன் அல்லாஹ்,
புறம் இஸ்லாத்துல ஹராமான ஒரு காரியம். யாரையும் நோகடிக்காதீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளில் அல்லாஹ் ஒருவரை எடுத்து விசாரிக்கிற நேரம் அவர்கிட்ட கேட்பானா, அல்லாஹ் ஒரு திரையை போடுவானா, ஒரு திரை. அந்த திரை போடப்பட்ட யாருக்கு எதுவும் கேட்காது. அவங்க ஸ்பெஷல் விசாரணை, நஜ்வா, ரகசிய விசாரணை. திரையை போட்டு அல்லாஹ் கேட்பானா, அத்தாரிஃபு தம்பக்கதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்கிற தெரியுமான்னு கேட்பானா. ஏப்பா இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானா. எந்த பாவம்? உலகத்தில் அவர் செஞ்ச பாவம். அந்த பாவத்தை மறுமையில அல்லாஹ் அவருக்கு கேட்பானாம். அவர் சொல்லுவாராம், ஆமா ரப்பே எனக்கு தெரியும். அடுத்த கொஸ்டினை கேட்பானா, தாரிஃபு தம்பக்கதா, இந்த பாவம் ஞாபகமானு கேட்பானா. கையால பிடிச்சியே, நடந்து போனியே, கண்ணால ஆபாசத்தை பார்த்தியே, இன்னொரு ஆள வாயால பேசினியே, தெரியுமான்னு கேட்பானா. சொல்லுவார்களாம், ஆமா ரப்பு தெரியும். இப்படி கேட்டுட்டே போகிற நேரம் ரசூல்லா சொல்லுவானா, நான் அழிஞ்சிட்டேன்னு அந்த அடியா நினைப்பானா. அல்லாஹ் யாரையாவது துருவ ஆரம்பிச்சா மறுமையில கட்டம் கட்டமா துருவ ஆரம்பிச்சா அழிஞ்சிட்டேன்னு அர்த்தம். மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. மனுஷன் கேட்பானா, என்ன புத்தகம் பாயுது, சின்ன ஒரு விஷயத்தை விடலையே. நான் ஒரு ஆளுக்கு அடிச்சனே அதுவும் அதுல இருக்குது, ஒரு ஆளுக்கு தப்பா பேச அதுவும் இருக்குது, நான் தள்ளி விட்டனே அதுவும் இருக்குது. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. அது எதையும் விட்டு வைக்கவில்லை என்று சொல்லுவோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அணுவணுவாக விசாரிக்கப்படுவோம். அந்த நேரத்தில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பேசுற நாமெல்லாம் எந்த பாவமும் செய்யாதவர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த பாவமும் செய்யாதவர்களா? எவ்வளவு பாவம் செய்திருப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரப்புல் ஆலமீன் கேட்கிற நேரம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதுதான் இன்றைக்கு நிலைமை. வட்டியில கை வைத்தவர்கள், ஷிர்கில் ஈடுபட்டவர்கள், மற்றதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னல்லாஹ லா யுஷ்ரிகு பி, அல்லாஹ் ஒரு நாள் ஷிர்க் செய்யறத மன்னிக்க மாட்டான். லா யக்ஃபிரு யுஷ்ரக பி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் மத்ததை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இணை வைத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தௌபா செய்யுங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வட்டியில கை வைக்காதீங்க, ஆபாச படத்தை விட்டுருங்க. இதெல்லாம் மறுமையில நிப்பாட்டப்பட்டு கேள்வி கேட்கப்படும். அந்த மனுஷன் நினைப்பான, நான் அழிஞ்சிட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, கடைவாய் பல் சிரிக்கு தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்க. அவர் அப்படியெல்லாம் சொல்ற நேரத்தில் அவர் பக்கத்தில் அல்லாஹ் வந்து கேட்பானா, இந்த துனியாவில் நீ இந்த பாவத்தை செஞ்ச, ஆனா துனியாவில் யாருக்குமே இது தெரியாது, நான் மறைச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நீ யாரை பத்தியும் பேச மாட்ட, எல்லாருடைய பாவத்தை மறைக்கிறவரு, யாரையும் மானபங்கப்படுத்த மாட்ட. அதனால இப்ப பாரு, திரை போடப்பட்டிருக்குது. ஒரு பாவம் கூட துனியாவிலையும் தெரியாது, இப்பயும் இவங்களுக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன், உன் பாவத்தை மறைச்சிட்டேன். நீ இது எல்லா பாவத்தையும் நான் நன்மையா மாத்திட்டேன், ஜென்னாவுக்கு போண்டுவான. அந்த அடியான் சொல்லுவான, அல்லாவே இதுவரைக்கும் நீ சொன்னீங்க அதெல்லாம் சின்ன சின்ன பாவம், அல்லாஹ் நான் பெருசு பெருசெல்லாம் செஞ்சிருக்கேன் சொல்லவாண்டா. ரசூலுல்லாஹ் அதை பார்த்து சிரித்தார்கள். அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்கள். அல்லாஹ் ஒரு அடியானோடு கொஞ்சுவான் என்றார்கள். ஒரு பக்கத்தில் பயங்கரம், இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நம்மிடம் விசாரிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வி தொழுகை. எல்லாரும் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி தொழுகை கபூலாக்கப்பட்டுருமா? காமு குசாலாண்டாங்க. குர்ஆன் சொல்லுது, சோம்பேறிகளாக நின்றாங்க. என்ன ஓதுறோன்னு அவங்களுக்கே தெரியல, என்னத்தை ஓதுறோன்னு தெரியல. அப்படி எத்தனை பேர் தொழுகை இருக்குது? சூரத்துல் ஃபாத்தியா விளங்கி ஓதுறவங்க எத்தனை பேர்? சூரத்துல் ஃபாத்தியா மந்திரமா ஓதுறவங்க எத்தனை பேர்? 7 ஆயத்துகள் திரும்ப திரும்ப 10 வருஷம் ஓதுறீங்க, 40 வருஷம் ஓதுறீங்க, 50 வருஷம் ஓதுறீங்க. அல்லாஹ்ட்ட போய் கேட்டா, ரப்பி அரபுல இருந்துச்சு தெரியலன்னு சொல்லலாமா? அட ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஓதுன, எத்தனை வாட்டி அதை சொன்ன, உனக்கு எப்படி அந்த அர்த்தம் தேட புரிய ஏன் வரல, ஏன் நீ அர்த்தத்தை தேடல? நல்லா கேட்பான். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது என்ன தெரியுமா? எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தொழுகையை கேவலப்படுத்திடாதீங்க.
தொழுகிற நேரம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் சரியான முறையில் தொழணும். முனாகஷா முனாஜா, தொழுகை என்பது அல்லாஹ்வோட பேசுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கொடுத்த நாள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வந்தாங்க. யார சொல்லலாம், வாங்க கிளம்புவோம்ண்டாங்க. எங்கப்பா? பலஸ்தீனத்துக்கு போறாங்க. பலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. சரி, எதுல போறாங்க? விமானம் புக் பண்ணி போறாங்களா? பஸ்ல போறாங்கன்னா எதுவும் இல்லை. அந்த நேரம் ஒட்டகத்துல போறாங்கன்னா இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டி போறாரு ஸ்பெஷலான ஒரு வாகனத்தில். அங்கிருந்து மேல போறாங்க. அன்றைக்கு எங்க போறாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல கூட்டி போறாங்க. மிஅராஜ், இது இஸ்ரா, அது மிஅராஜ். மேல போகிற நேரம் சித்ரத்துல் முன்தஹான்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு மரம். அதுதான் ஃபைனல் இடம். நம்ம வில்பத்துக்கு போற இடத்துல ஒரு இடம் இருக்கும். இதுக்கு மேல போகாதீங்கன்னு தடை போட்டிருப்பாங்க, பேரியர். இதுக்கு மேல போக இயலாது. இத மாதிரி மேல வானத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு மேல யாரும் போக இயலாது. நபிக்கு போக இயலாது, மலக்குமார்களுக்கு போக இயலாது, எந்த ஜின்னும் போனது இல்லை. இப்ப நம்ம பேசுறோமே, இந்த நிமிடம் வரைக்கும் அல்லாவை கண்டவர்கள் யாருமே இல்லை. நீங்க கேட்பீங்க, அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரும் கண்டது இல்லை, இப்லீஸ் அவனும் கண்டது இல்லை, ஆதம் நபி அவரும் கண்டது இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் அல்லாவை பார்த்தவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இந்த கதையோட ரசூலுல்லாஹ் மேல போறாங்க. சித்ரத்துல் முன்தஹாக்கு வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல யாரும் போனது இல்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உங்களை கூப்பிடுறான், எங்களுக்கு போக அனுமதி இல்லை. எந்த நபி இதுக்கு மேல போனது இல்லை, யாருமே போனது இல்லை, உங்களை தனியே கூப்பிடுறான் யா ரசூலல்லாஹ். அது வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனவர் சித்ரத்துல் முன்தஹாவுல நின்றுட்டார். பெருமானார் மேல போறாங்க தனிமையில. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்க மேல இருக்கிற இடம். ரசூலுல்லாஹ் மேல போகிறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் யாரும் பார்க்கவில்லை அல்லாவை. அல்லாவை பார்ப்பது மறுமையில் யாரும் பார்த்தது இல்லை. அப்ப ஆயிஷா அம்மா குறுக்க வர்றாங்க. இந்த கதையை சொல்லிட்டு வராங்க ரசூலுல்லாஹ். மேராஜ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க மேல போயிட்டீங்களா? அல்லாஹ் கிட்ட போயிட்டீங்களா? அல்லாவை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? அல்லாவை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா, நான் அல்லாவை பார்க்கவில்லை என்றாங்க. நான் மேல போனேன், நூறு, நான் ஒளிமயமானவன், என் கண்ணால நான் அல்லாவை பார்க்கல ஆயிஷா. அல்லாஹ் என்னோட பேசினான ஆயிஷா. இந்த உலகத்தில் ஒரு மனிதர் மேல போயிருந்தா அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மேல போய் அல்லாஹ் ஒரு கிஃப்ட கொடுத்தான். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்கே வந்து கொடுக்கலாம் தானே தொழுகை, அங்க மேல ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? அல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுத்தான். 7 வரிகள், ஷபுல் மசானி, தொழுகைக்குள்ள வரக்கூடிய அந்த தொழுகையில சூரத்துல் ஃபாத்தியாவை நம்ம ஓதுறோம். இந்த உலகத்துல நிறைய பேர் அல்லாஹ்வோட பேசுறாங்க. அல்லாஹ் அவர்களோட பேசணுமா? இவங்க அல்லாஹ்வோட பேசினதுக்கு அல்லாஹ் அவங்களோட பேச மாட்டான். ஆனா அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்த அந்த நேரத்தில் எந்த ஊர்ல எந்த அடியானாவது தொழுகையில சூரத்துல் ஃபாத்தியா ஓதுற நேரம் அவருக்கு பதில் கொடுப்பேன் என்றான் அல்லாஹ். அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்ற நேரம் அவளோடு நான் பேசுவேன் என்றான் அல்லாஹ். இது யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. நான் இப்ப டொனால்ட் ட்ரம்புக்கு போன் எடுத்தா அவர் என்னோட பேசுவாரா? பேச மாட்டாரு. அந்த போன் ஆன்சர் ஆகாது. அல்லாஹ் ஒரு கிஃப்ட கொடுக்க போனா பெருமானாரை மேல கூப்பிடுறான். உங்க ஊர்ல ஒரு ஆள் பாஸ் ஆயிட்டாரு, அவர் ஸ்ரீலங்காவிலேயே ஃபர்ஸ்ட். அவர் வீட்டுக்கு போய் கிஃப்ட் கொடுப்பாங்க. மேடை அடிச்சு கொண்டச்சில எல்லாரையும் காட்டிட்டு மேடல ஏத்தி அவரை கௌரவிப்பாங்க. அல்லாஹ் அங்க மேல கூப்பிட்டது இந்த உம்மத்துக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். அங்க கிட்ட கூப்பிட்டு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப கூட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை கண்டாங்களான்னு கேட்டா ஆயிஷா, பெருமானார் பொய் சொல்ல மாட்டாங்க, வாயில பொய்யே வராது. ஆயிஷா, நான் பார்க்கவில்லை, நான் காணவில்லை அல்லாஹ்வை. அல்லாஹ் என்னோட பேசினான்.